ஓகே, பால் வாங்கியாச்சு. முருங்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு வாங்கினேன். அப்புறம் பச்சை பட்டாணி விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. அரை கிலோ 30 ரூபா. இது 1/4 கிலோ 20 ரூபா வாங்கினேன். இன்றைக்கி அரை கிலோ 30 ரூபா. சரி, சூரியன் என்ன பண்ணுறான்? என்ன பண்ணுறேன்? அது உள்ள பார்த்தீங்களா, நான் பண்ணுற ஒரு பெரிய தப்பு இதுதான். இந்த கதவை திறந்து வச்சுட்டு போயிடுறேன். திறந்து வச்சா இது ஆக்சுவலாக மூடுவேன். நான் இப்படி மூடுருவேன். திறந்து வச்சுட்டு போனதான் என்ன ஆகுன்னா, நம்ம ரோஸ் ஒன்றும் பண்ணாது. வேறு எதுனா இருந்துச்சுன்னா பூனைங்க நேராக உள்ள வந்துடும். இந்த கூண்டை சாய்ச்சி அதில் லோபடை தூக்கி போடும். ஏற்கனவே 2 போயிடுச்சு. அமைதியாக உட்காந்துருப்பாங்க. மறந்துடும் சில சமயத்தில். அந்த கரை இன்னும் போல் பாருங்கள். சூரியன் என்ன பண்ணுறான்? சூரிய, வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். மேலே அடிக்கிறான் பால் தண்ணி. சரி 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 பல்லு 2 பாத்ரூம் போ. ஆமாம், ஜில்லுன்னு கடா பாவி மேலே ஃபுல்லாக தண்ணி வச்சிட்டான் பாருங்க. சரி, குட் மார்னிங் சொல்லிட்டல. வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, பல்லு 2 உள்ள போறியா? நல்லா இருக்கேன்னு கேட்டு எல்லாரையும். ஐயா பையன் மேலெல்லாம் தண்ணி வச்சுருக்கான் பாருங்க. சரி, என்னப்பா சூரி, பாத்ரூம் போறியா? பல்லு வரைக்கிட்டு மேலே போ, கொஞ்சம் வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன். இவன் பாத்ரூம் போயிட்டு உட்காரத்துக்குள்ள. சரி, ஓகே ஓகே. சரி, ஓகே, குளிச்சு மாற்றிக்கலாம். ஓகே. ஓகே, பால் வாங்கிந்தாச்சு. பச்சை பட்டாணி போன வாரம் 1 கிலோ 100 ரூபா இருந்துச்சு. இன்றைக்கி 1 கிலோ 60 ரூபா. நான் ஒரு அரை கிலோ வாங்கியிருக்கேன் 30 ரூபாய்க்கு. உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் ஒரு தொக்கு மாதிரி பண்ண, அந்த கல்யாணத்தில் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணால் ஒரு சாம்பார் சாத்துக்கு சூப்பராக இருக்கும். ஒரு முருங்காய் வாங்கிட்டு வந்தேன். இந்த முருங்காய் 10 ரூபா. இது கொத்தமல்லி கருவேப்பிலை ஃப்ரீ. கத்திரிக்காய் இருக்காரியா? நான் மறந்துட்டேன். கத்திரிக்காய் இருக்கும், எங்கன்னா உள்ளே இருக்குமா? நான் வாங்கலாம்னு நினச்சேன். சரி, வீட்டில் இருந்து என்ன பண்ணுறது சொல்லிட்டு வாங்கலை. தக்காளி இருக்குது. கத்திரிக்காய் இருக்கா? இல்லை. சரி, ஏதோ ஒரு காலிஃப்ளவர் இருக்குது. காலிஃப்ளவர், முருங்காய், ஒரு கேரட்டு போட்டு ஒரு சாம்பார் பண்ணிடலாம் மதியானத்துக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா, காலை நான் ஊற வச்சுருந்தேன் இல்லையா அரிசி, கைக்கிழமை வந்துடுறேன். ரைட், இந்த காலை ஊற போட்டிருந்த அரிசி நல்லா ஊறி இருக்குது. 1/2 மணி நேரம் மேலே ஆகிடுச்சு. இப்போ தம்பி பாத்ரூமில் போயிட்டு உட்காந்து என்னை கூப்பிட்றதுக்குள்ளே இது ரெடி பண்ணிடலாம். ஓகே, பச்சை பட்டாணி இங்கே கிலோ 60 ரூபான்றது ரொம்ப எனக்கு சீப்பாக தெரியுது. உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில், ஓகேவா? ஏன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு காலைல நேற்று இந்த தென்கட்சி சுவாமிநாதன் சார் இந்த பச்சை பட்டாணியை பற்றி பேசியிருந்தார், எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்ட்டு. அதை நான் அப்போ சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த உப்பு காரம் உண்டை நான் ஒரு 2 தடவை மேலே வீடியோ போட்டேன். பட் புதுசாக நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இதை பார்க்கட்டும். இது மாதிரி செஞ்சு பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும், ஓகேவா? நிறைய வாட்டி நான் காமிச்சிட்டேன். ரைட், ஓகே. இருந்தாலும் இன்னொரு போட்டுடுறேன். ஓகே, அரிசி நல்லா ஊறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் அரைச்சிக்கலாம். அது கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். நான் 2 வாட்டி அரைச்சிக்கிறேன். ஏன்னா ஒரே அடி அரைச்சா மிக்ஸி ரிப்பேர் ஆகிடும். ஸோ இது கொஞ்சம் இருக்கட்டும். இதை அரைச்சிட்டு மொத்தமாக அரைச்சின்னு எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. வெயிட். ஓகே, இப்போ இப்படி அரைச்சிருக்கேன் பாருங்கள். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப திக்காக இருக்காமல் இந்த மாதிரி அரைச்சிக்குங்க. வச்சுட்டிங்களா? இப்போ கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, 2 காஞ்ச மிளகா குட்டி குட்டியாக நறுக்கிடுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிடுங்க. கடலப்பருப்பு. ஸோ கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா இந்த வரிசையில் போட்டுக்கலாம். ஒரு 2 பத தேங்காய் இருந்துச்சு, 2-3 பத தேங்காய் இருந்துச்சு, அதை அரைச்சி வச்சுட்டேன். இது என்ன சொல்லுவாங்க, துருக்கத்து இல்லை. நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு லைட்டாக கரை முரண்டு அரைச்சி வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது சூடாக வந்துருக்கேன். ஒரு ஸ்பூன் ஜாஸ்தி வேண்டாம் எண்ணெய் சூடாக இருக்குது.
லைட்டாக. ஸோ கடுகு போட்டாச்சு, கொஞ்சம் பொரிக்கிட்டோம். ஒரு பக்கம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. பொரிக்கிட்டோம். அது கொஞ்சம் பொரிக்கிட்டோன்னா கொஞ்சம் சிகப்பாகணும். ஓகே ஆயிடுச்சுங்களா? இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காஞ்ச மிளகா, இப்போது அரைச்சி வச்சுருக்க அவ்வளோதான். இது நம்ம கிளற இப்போது நம்ம இந்த இது இருக்கு இல்லையா, இதை அப்படி தூவி விட்டுக்கலாம். இப்போது இதை கலர ஆட்டோமேட்டிக்காக திக்காகினே இருக்கும். கீழே அடி பிடிக்காமல் பார்த்துங்க. தெரிஞ்சுக்கலாம், இங்கே பாருங்கள் திக்காகுது பாருங்கள். இந்த மாதிரி திக்காகும் ஆகினே இருக்கு. தெரிஞ்சுங்களா? பாருங்கள் எவ்வளோ திக்காகுது. தெரிஞ்சுங்களா? இந்த மாதிரி திக்காகும். நீங்கள் இதை வந்து கொஞ்ச நேரத்தில் அது கெட்டியாகிடும். இந்த மாதிரி திக்காகும். ஓகே, எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்படி எடுத்தால் கையில் வரணும். இன்னும் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கரண்டி எடுத்து அப்படி ஒரு குத்துனா அப்படியே நிற்கணும். ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இது கொஞ்சம் ஆறணும். இது ஆறட்டும். நான் கீழே போய் தம்பியை குளிப்பாட்டிட்டு வந்துடுறேன். ஓகே, பாத்ரூம் லைட் இது. சூரிய பாத்ரூம் போயிட்டியா? வரவா? கேட்கல அது எவ்வளோ திமிரு பார்த்தீங்களா? இந்த வரேன் அவன் குளிப்பாட்டு வந்துடுறாரு. அதுக்குள்ளே மேலே நம்ம கீழே குளிப்பாட்டு வந்துட்டாங்க. அதுக்குள்ளே ஆறிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் போகிறப்ப ஃபேன் போட்டு போனேன். ஃபேன் போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும். திறந்து வச்சுட்டு போயிட்டேன். எங்கே போய் பதக்கிட்டாங்க, திறந்தையாக வைக்கிற கொசு உட்காந்து ஈ வந்துடும். இது திறந்து வச்சாதான் அந்த ஃபேன் சீக்கிரம் வந்து ஆறி டிக்காகும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உண்டை ஆகணும். நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணி அதில் உருவி பொதன்னு ஆகிடும். ஓகே, உண்டை பண்ணிடலாமா? ஓகே, இப்போ ஒரு சின்ன உண்டையாக எடுத்துருக்கோம். ஒரு மாவு எடுத்துகிட்டு லைட்டாக நம்மளுக்கு சின்னதாக வேணால் சின்னதாக, பெருசாக வேணால் பெருசாக கடன்ட்டு இது ஒரு 5 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி ஒரே ஈவனாக. ஓகே, இப்போ வந்து அந்த எப்படி ஒரே லெவலில் இருக்கா ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓ, இது மாறிச்சோ ஆப்ஷன். இது ஆகிட்டு இது ஏதோ ஒரு கிளிக் பண்ணிட்டுருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ சரியாயிடுச்சு. ஏன்னா சில சமயம் நான் பேச பின்னாடி பிளர் ஆகிடுதா, சரியாக தெரிய மாட்டேங்குது. ஓகே, மறுபடியும் காமிக்கணும் தெரியல எனக்கு. ரைட், ஓகே. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரே லெவலில் உண்டை பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு இட்லி குண்டால தண்ணி வச்சுட்டு, இட்லி குண்டால தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் சூடான அப்புறம் இதை வச்சுட்டு தண்ணி சூடாச்சு இல்லையா நம்ம வேலையை பார்க்கணும். அடுத்த வேலையை பார்க்கணும். ஒன்றா போட்டுடலாமா? தபன்னு கீழே வந்துச்சு வச்சுங்க. ரொம்ப ஒரு 10 நிமிஷம் இட்லி கொதிக்கிற மாதிரி அந்த கொதி வந்தப்புறம் அவ்வளோதான். மூடிடுங்க. எங்கே தேடுவேன். ஓகே, கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். சூப்பராகிட்டு இருக்கும். இதுக்கு வந்து இட்லி பொடி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். துவையல், ஐ மீன் கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஏதோ ஒன்று துவையல் போட்டால் அதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இப்போ நம்மளுக்கு போசியில் கையில் வச்சது இல்லையா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதை ஆகிறதுக்குள்ளே ஒரு துவையல் பண்ணிடலாம். ஓகே, துவையல்னால் அது வந்து நல்லா காரசாரமாக பண்ணிட்டு வச்சுக்கோங்க. புளிப்பு காரம்லாம் கலந்து பண்ணிட்டீங்கன்னா இந்த எங்கள் அப்பா கலர் ரொம்ப பிடிக்கும். வயசானவங்களுக்கு வந்து வாய் சப்புன்னு இருக்கும். அப்போ லைட்டாக தொட்டுங்கலாம் சும்மா சூப்பராக இருக்கும். பண்ணிடலாம். ஓகே, கொஞ்சம் கொத்தமல்லி இருக்குது, 2 புதினா இருக்குது, கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது. மொத்தத்தையும் நல்லா கழுவிடலாம் முதல்ல. ஓகே, ஒரு கடையில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன். கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, காரக்கத்த காஞ்ச மிளகா, கொஞ்சம் உப்பு. இது கழுவி வச்சிட்டேன் கொஞ்சோண்டு. சும்மா வீட்டில் வீணாக போகிறது எதுக்கு நான் தூக்கி போடணும். கொஞ்சோண்டு புளி. சூடாகட்டும். கொஞ்சம் சூடாகிடுச்சு. கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. அது கொஞ்சம் செவக்கட்டும். ஓகே,
இப்போது டப்பு டப்புன்னு வேலை முடிக்கணும். காஞ்ச மிளகா போட்டாச்சு, புளி போட்டாச்சு, நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் போட வேண்டியதான். போட்டு கொஞ்சம் வதங்கட்டும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு மட்டும் பார்த்து போடுங்க, ஜாஸ்தி வச்சுன்னா கஷ்டம். கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே இது வதங்கிறதுக்குள்ளே இது என்னாச்சுன்னு பார்க்கலாமா? சூடாக இருக்கும். ஒரு நிமிஷம். அடி ஒவ்வொரு அப்பொழுது இங்கே பாருங்கள். ஓகே, அடிச்சு அப்படி தள்ளா ஓடி போகணும். ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த அனல்லையே கொஞ்ச நேரம் ஆகட்டும். மூடி வச்சாச்சு. இதாகட்டும். ஆயிடுச்சு. நல்லா ஆறிடுச்சு. இப்போ அரைச்சிக்கலாம். ஓகே, ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டேன், அரைச்சிக்கலாம். ஸோ நல்லா அரைச்சாச்சு. நீங்கள் சொல்லுவீங்க இதில் ஒரு இஞ்சி துண்டு போட்டுடலாம், 2 பூண்டு போட்டுக்கலான்ட்டு. எல்லாம் போடலாம். நான் ரொம்ப சிம்பிளாக செய்கிறேன். அவ்வளோதான். இஞ்சி வீட்டில் இல்லை, பூண்டு உரிக்கிறதுக்கு சோம்பேறி தரும். ஸோ அவ்வளோதான். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வந்து தாளிக்கலாம், தாளிக்காமல் இருக்கலாம். நான் தாளிக்கலை. இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பூண்டை ஒரு தட்டில் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாமா? நல்லா இருந்துச்சு. செம்மையாக இருக்குது பாருங்கள். ஓகே, அம்மா சூடாக இருக்குது. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் வெளிச்சத்துக்கு ஃபோட்டோ எடுத்து பார்த்தேன் நான். மாய் இங்கே டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி இருக்குன்ட்டு. எனக்கா இவ்வளோ இல்லை, இப்போ எனக்கும் தான் பண்ணி பாரு. பொடி நல்லாயிருக்கும், துவையல் நல்லாயிருக்கும். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா? சூப்பராக இருக்கு. சாப்பிடுங்க. நீ சாப்பிடணும், சாப்பிடலாம். நல்லா இருக்கா? அதான் ரைட். சில பேர் நம்ம செஞ்சதை நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு வாய் வராது. ரொம்ப நேரம் ஆகும். நம்ம 10 தடவை கேட்டால் நல்லா இருக்கேன் நாங்கள். பட் நானும் என் ஒய்ஃபும் யார் எது செஞ்சாலும் நல்லா இருக்கு ஃபஸ்ட் எடுத்துன்னு சொல்லணும். அப்போ தான் மற்றவங்கள மனசை கஷ்டப்படுத்தாமல் இருக்க முடியும். நான் சொல்லி கட்டு தானே, எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. எங்கே போ நான் வந்து சமையல் வீட்டில் போயிட்டு இந்த கல்யாணத்தில் உட்காந்து சாப்பிடுவேன், கேட்டரிங்கில் போய் சொல்லுவேன் சாப்பாடு சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன். நம்ம சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு சந்தோஷம். சில பேர் வாய் தந்தே சொல்ல மாட்டாங்க. அதான் எனக்கு கொஞ்சம் காண்டாக இருக்கும். இவ்வளோ தாங்க நானும் சாப்பிட போகிறேன். வாங்க உப்புண்டை சாப்பிட்லாம். உப்புண்டை சாப்பிட்லாம். சொல்லு. வாங்க சாப்பிடலாம். ஓகே, ஆனால் ஒரே தட்டில் 2 பேரும் சாப்பிடுவோம், அவ்வளோதான்.